ஹலோ மாம்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஹாப்பி பேரண்டிங் ஹாப்பி லைஃப். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நம்மளோட சேனலில் பேபி கட்டிஸ், பேபி ஃபுட் ரெசிபீஸ், ப்ரெக்னன்சி டிப்ஸ் எல்லாமே பார்த்துட்ருக்கோங்க. ஸோ அதில் நாம் இன்றைக்கி ஒரு முக்கியமான வீடியோ பார்க்க போகிறோம். அது என்னென்னா, ஒரு நல்ல ஹெல்த்தியான அண்ட் வெயிட் கெய்னிங் அண்ட் பிரைன் டெவலப்மெண்ட் பேபி ஃபுட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, ஒரு சின்ன பவுலில் ஒரு அரை கப் வந்துட்டு, அரை பவுல் வந்துட்டு நான் ஓட்ஸ் எடுத்துருக்கிறேன். அதேமாதிரி ஆப்பிள், 2 டேட்ஸு அண்டு கொஞ்சம் கிரேப்ஸ் எடுத்துருக்கிறேன். ஒரு பாத்திரம் எடுத்து அதில் வந்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் சூடுபடுத்திக்கோங்க. சூடுபடுத்திட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு டிப் சொல்ல போகிறேன். என் குழந்தை வந்துட்டு இந்த டேட்ஸும் திராட்சையும் அப்படியே கட் பண்ணி உள்ளே போட்டு வேக வச்சு கொடுத்தேன்னா சாப்பிட்டுக்குவாங்க. உங்கள் குழந்தை அப்படி சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா ஒரு ½ அன் ஹவர் முன்னாடியே வந்துட்டு இந்த டேட்ஸையுமே இந்த கிரேப்ஸையுமே ஊற வச்சுருங்க. ஊற வச்சு அதை அடித்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒவ்வொரு பேபி அப்படி சாப்பிட மாட்டாங்க. அதனால் இதை அடித்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா நல்லா மிக்சியில் போட்டு அடிக்கும்போது நல்லா மசிஞ்சு வந்துடும் நம்மளுக்கு. ஓகேங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த டைமிங்கில் தண்ணி கொதிச்சுட்ருக்குது. இப்போ வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா ஓட்ஸ் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டுங்க. குழந்தைகளுக்கு நார்ச்சத்து நிறையவே இருக்குது. ஸோ ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிடும். இந்த மலச்சிக்கல் பிரச்சனை எதுவுமே வந்துட்டு இருக்காதுங்க. ஸோ வந்துட்டு இந்த ஓட்ஸ் எடுத்து இந்த வெந்தண்ணிக்குள்ளே போட்டு நல்லா அதை வேக வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இருங்க. அண்ட் அது வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்ம என்ன ஆட் பண்ணணும், அடுத்து வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா டேட்ஸு, அந்த கிரேப்ஸு இதெல்லாம் போட்டு ஆட் பண்ணி அதை வேக விடலாங்க. இந்த ஓட்ஸ் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஈஸியாக சீக்கிரமே வெந்துடும். அது ஒரு 5 மினிட்ஸில் வந்துட்டு இந்த ஃபுட் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இந்த டைமிங்கில் வந்துட்டு நான் வந்துட்டு எடுத்து வச்சுருக்கிற டேட்ஸையுமே கிரேப்ஸையுமே உள்ளே போட்டுக்கிறேங்க. அண்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்கள் குழந்தை இப்படி சாப்பிட மாட்டாங்க. என் குழந்தை இப்படி சாப்பிட்றதுனால நான் அப்படியே போடுறேன். உங்கள் குழந்தை அப்படி சாப்பிட மாட்டாங்கன்னா ½ அன் ஹவர் முன்னாடியே வந்துட்டு இது ஊற வச்சுருங்க. டேட்ஸையும் கிரேப்ஸையும் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணியோடு எடுத்து மிக்சியில் போட்டு ஒரு அடி அடித்து இப்படி ஓட்ஸ் ஒரு பாதி வேக்கடை வெந்ததுக்கப்புறம் வந்துட்டு இதையை அடித்து உள்ளே ஊற்றிடுங்க. அது கூடவே வந்துட்டு நல்லா அது வெந்துடும். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்பிள் எடுத்து வச்சுருக்கேன் இல்லைங்களா. ஆப்பிள் வந்துட்டு என் குழந்தை இப்படி கட் பண்ணி போட்டாவே சாப்பிட்டுக்குவாங்க. உங்கள் பேபி அப்படி சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா நீங்கள் மிக்ஸி ஜாரில் அந்த பீல் பண்ணிவிட்டு ஸ்கின்னெல்லாம் மிக்ஸி ஜாரில் போட்டு அடித்து பியூரி மாதிரி எடுத்துகிட்டு வந்து இந்த டைமிங்கில் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஓட்ஸு அண்டு நான் போட்டிருக்கிற டேட்ஸு அந்த கிரேப்ஸ் எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த டைமிங்கில் நான் ஒரு 1/4 டம்ளர் வந்து மில்க் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள் குழந்தை ஃபார்முலா மில்க் எதுவும் எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்னா நீங்கள் இந்த டைமிங்கில் மில்க் ஆட் பண்ண வேண்டாம். இந்த ப்ராசஸ் வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. மில்க் ஆட் பண்ணாமல் மற்றதெல்லாம் போட்டு கொடுத்துக்கலாங்க. என் குழந்தை மில்க்கு குடிப்பாங்க அப்படிங்கிறனால நான் மில்க் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/4 டம்ளர் மில்க் இருந்தால் போதுங்க. அந்த ஃப்ளேவருக்காக தான் நம்ம வந்து மில்க் ஆட் பண்ணியிருக்கிறோம் இங்கே. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்துருச்சு. நம்ம போட்ட எல்லாமே வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. இதில் டேட்ஸு அண்டு கிரேப்ஸ் எல்லாம் போட்டிருக்கறனால ஆல்ரெடி இதில் ஸ்வீட்னஸ் இருக்கும். அண்டு ஸோ நம்ம எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ண தேவையில்லைங்க. ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லாமே வெந்து வந்துருச்சு. இந்த டைமிங்கில் நான் வந்து ஆப்பிள் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லைங்களா, அதை வந்துட்டு அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். என் குழந்தைக்கு வந்துட்டு ஆப்பிள் வேகாமல் லைட்டாக பாதி வந்து கடிச்சு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் நல்லா சாப்பிடுவாங்க. அதனால் நான் இந்த டைமிங்கில் ஆட் பண்ணுறேன். நீங்கள் வந்து பியூரியாக அடித்து எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த டைமிங்கில் விட்டு ஒரு நிமிஷம் வந்துட்டு அதை நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து ஆற வச்சு பேபிக்கு ஊட்டலாம். பேபி நல்லா சாப்பிடுவாங்க. பேபிக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டுங்க இது. விரும்பியும் சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் வெயிட் கெய்னிங்கும் வந்துட்டு நல்லா இருக்குங்க இந்த ஃபுட்டுக்கு. அதே மாதிரி இதில் டேட்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறதுனால அயன் சத்து நிறையவே இருக்குது. அதே மாதிரி கிரேப்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறோம். ஆல்ரெடி ஓட்ஸில் நார்ச்சத்து இருக்கிறதுனால வந்துட்டு நம்மளுக்கு பேபி வந்துட்டு மலச்சிக்கல் பிரச்சனை இல்லாமல் மோஷன் போகிறதுலாம் ஈஸியாக இருக்கும். ஓகேங்க. கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வேறொரு வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.